friends, welcome to Karthika's Corner. இன்னைக்கு நாங்க எங்க போறோம்னு தெரியுமா? இது ஒரு கேஷுவல் vlog தாங்க. இன்னைக்கு சண்டே வந்து எங்கெங்க போறோம், எங்கெங்க அவுட்டிங் போறோம்னு எங்க கூட டிராவல் பண்ணுங்க. என் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஷேர் பண்ணிருங்க. வாங்க போலாம். அப்படியே நாங்கள் கார் பார்க் ரீச் ஆகிட்டோம். கார் பார்க்கில் பார்த்தா ஒரு 600-700 கார் நிற்குங்க. என்னால் ஃபுல்லாக கவர் பண்ண முடிஞ்சிச்சான்னு தெரியல, பட் அவ்வளோ காசு. இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னா, ஆமாங்க, தாய் ஃபெஸ்டிவலுக்கு வந்திருக்கோம். வாரிக் ரேஸ் கோர்ஸில் நடக்கிற தாய் ஃபெஸ்டிவலு. அங்கே பார்த்தா நம்ம தாய்லாண்டில் இருக்கிற மாதிரியே குட்டி குட்டி ஆட்டோஸ்லாம் வச்சுருந்தாங்க. நிறைய பேர் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நாங்கள் சரி வாங்க உள்ளே ஃபஸ்ட்டு டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போகணும். உள்ளே போய் க்யூவில் நிற்க ஆரம்பிச்சிட்டேன். க்யூ ரொம்ப பெருசானா இல்லை, ஆனால் ஒரு மீடியம் சைஸில் இருந்துச்சு, மூவிங்கில் தான் இருந்துச்சு. ஸோ டிக்கெட்ஸ் வந்து என்ட்ரி டிக்கெட்ஸ் இருக்குது. பர் ஹெட்க்கு £5. டிக்கெட் வாங்கிட்டு அப்படியே உள்ளே போக ஆரம்பிச்சாச்சு. உள்ளே நேராக ஃபஸ்ட்டு போகணுன்னா அங்கே நிறைய வந்து காஸ்கோ கார்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. நம்ம இன்ஃபர்மேஷன் ஐடி ப்ரூஃப்லாம் ப்ரொவைட் பண்ணால் கையோடைய காஸ்கோ கார்ட் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இது தாய் ஃபெஸ்டிவல் இல்லையா, தாய் ஃபுட் ஃபெஸ்டிவல். ஸோ அங்கே பார்த்தோன்னா நிறைய வந்து சிலைகள்லாம் வச்சுருந்தாங்க. அந்த சிலையில் பார்த்தா விநாயகர் சிலையும் இருந்தது. நிறைய ஏஷியன் ஃபேஸை பார்க்க முடிஞ்சிச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் இங்கே தாய் ஃபெஸ்டிவல், ஸோ வந்து ஏஷியன்ஸ் தான் வந்திருக்காங்கன்னு கிடையாது, எல்லா கண்ட்ரிலேருந்து பீப்புள்ஸும் வந்திருந்தாங்க. நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு நல்லா ஹாப்பியாக ஃபுட்டெல்லாம் என்ஜாய் பண்ணாங்க. நிறைய ஸ்டேஜ் ப்ரோக்ராம்லாம் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. நிறைய ஸ்டால்ஸ் போட்டிருந்தாங்க. அதில் நிறைய ஃபுட்ஸு, அது ஃபுட்டில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டிருக்காங்க அதெல்லாம் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தோன்னா ஒரு சின்ன ஒரு மினி க்ராசரி ஷாப்பே இருந்தது. க்ராசரி, ஃப்ரூட்ஸு அதெல்லாம் இருந்தது. நிறைய வந்து தாய்லாண்ட்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ அந்த நிறைய பேர் வாங்கிட்டும் இருந்தாங்க. இந்த ஃபுட் ஃபெஸ்டிவல் வந்து பெட் ஃப்ரெண்ட்லி தாங்க. நிறைய பேர் பெட்ஸும் கொண்டு வந்திருந்தாங்க. சரி, எனக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன வாங்கலான்னு பார்த்தோன்னா ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்ன்னு போட்டிருந்தாங்க. ஃப்ரைஸ்ன்னு போட்டிருக்காங்களேன்னு சரி ஆர்டர் போட்டோன்னா ஃப்ரைஸ் பார்த்தா அவ்வளோ நீளமாக இருந்தது. அப்படியே நம்மளுக்கு பிடிச்ச சாஸ் அவங்களே போட சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு க்ரீன் கலர் சாஸ் இருந்துச்சு. அந்த க்ரீன் கலரில் சாஸ் நான் பார்த்ததே கிடையாது. இது எப்படின்னா ஒரு பிஸ்தா, நம்ம பிஸ்தா ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம் இல்லையா, அந்த கலரில் இந்த சாஸ் இருந்துச்சு. நாங்கள் எல்லா சாஸையும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு அப்படியே நாங்கள் சரி ட்ரை பண்ணுவோம் இங்கே எப்படி இருக்குது பாருங்கள், எவ்வளோ நீளமாக இருக்குது. அதை வச்சுட்டு ஒரு போஸும் கொடுத்துட்டாங்க என் ஃப்ரெண்டு. கொடுத்து முடிச்சுட்டு நான் அப்படியே டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு. யூஷுவல் ஃப்ரை மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா கிறிஸ்பியாக இருந்தது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முன்னே போயிட்டு என்ன நெக்ஸ்ட் டிஷ்ஷு ட்ரை பண்ணலான்னு பார்த்தோம். அங்கே பார்த்தா நிறைய மாம்பழம் வச்சுருந்தாங்க. நம்மளுக்கு அடிச்சது தான் லாட்ரி. நெக்ஸ்ட்டு மாம்பழம் வாங்கி சாப்பிட போகலான்னு பார்த்தோன்னா மாம்பழம் கொடுக்க மாட்டாங்களா. இது வந்து மேங்கோ ஸ்டிக்கி ரைஸ்க்காக அந்த மாம்பழம் வச்சுருந்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா நிறைய வந்து ஒரு பார்பிக்யூ கிட்டு வச்சுருந்தாங்க. அந்த பார்பிக்யூ கிட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தா ஸ்குவிட், முழு ஸ்குவிட்டை வந்து அப்படியே ஸ்டிக்கில் சொருகி பார்பிக்யூ பண்ணியிருந்தாங்க. அதை வந்து ஒரு சாலடாமா, அது அந்த ஸ்குவிட்டை எடுத்துட்டு வெங்காயம், தக்காளி, அப்புறமா சாஸ்லாம் ஊற்றிட்டு கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் அதான் ட்ரை பண்ணியிருந்தோம். நல்லா இருந்துச்சு. நிறைய டெசர்ட் ஷாப் இருந்தது. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெசர்ட்ஸ் அதெல்லாம் இருந்தது. அப்படியே கொஞ்சம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய மோஸ்ட்லி எப்படின்னா ஃப்ரைடும் இருந்தது. ஃப்ரைடு வந்து சிக்கன் பிரெஸ்ட்டை வந்து ஸ்டிக்கில் போட்டு வச்சுருந்தாங்க. நீங்கள் ப்ரைஸ்லாம் பார்த்தா தெரியும், ஒரு ஸ்டிக் £2 அது மாதிரி இருந்தது. அப்புறமா நிறைய சூப் ஷாப்ஸும் இருந்துச்சு. இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சூப்ஸ் அதெல்லாம் இருந்தது. 2 ஸ்டேஜும் ஸ்டால் போட்டுதாங்க. அதுக்கு நடுவில் பார்த்தா ஒரு ட்ராகன் பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, எல்லாருமே அழகாக நின்று பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஒதுங்கி நின்றுட்டோம். அப்படியே நல்லா அந்த ட்ராகனை வந்து அப்படியே ஸ்டிக்கில் கொண்டு போயிட்டு இது ட்ரெடிஷ்னல் டான்ஸ் போல் இருக்குது. அங்கே வந்து ஒரு நடுவில் ஒரு இடத்துல நின்றுட்டு ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப நல்லா அருமையாக பண்ணியிருந்தாங்க. கோஆர்டினேஷன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு அப்படியே நெக்ஸ்ட்டு போனோம். சரி, நெக்ஸ்ட்டு என்ன வாங்கலாம், இன்னும் மதியானம் லன்ச் டைம் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன வாங்கலான்னு பார்த்துட்டே இருந்தோம். ஒவ்வொரு கடையாக போய் செக் பண்ணிகிட்டே இருந்தோம்.
இங்கே மோஸ்ட்லி எப்படின்னா இங்கே நிறைய பார்த்திங்கன்னா ஒரு கரீஸ்னால் இருந்துச்சு. ரெட் தாய் கறி, க்ரீன் தாய் கறி, சிக்கன் அதெல்லாம் இருந்தது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம சூஸ் பண்ணிக்கணும் பேஸு. நூடுல்ஸ் வேணுமா, ரைஸ் வேணுமா. ரைஸ் வந்து ஒரு ஸ்டிக்கி ரைஸ்ன்னு சொல்கிறாங்க. இது நார்மல் நம்ம இந்தியன் ரைஸ் மாதிரி இருக்காது. அது ஒரு பேஸாக வச்சுட்டு அது மேலே கிரேவிஸ் கொடுத்துருப்பாங்க. அதான் ஒரு பாக்ஸு, அதை ஒரு மீலாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. ப்ரைஸ் வந்து ஒரு 10 pounds. ஒரு மீல் வந்து ஒரு 10 pounds இருந்தது. அடுத்து நாங்கள் ட்ரை பண்ண வந்து மோமோஸ். இங்கே வந்து டிஃப்ரெண்ட் மீட்டில் அப்புறமா வெஜ்ஜீஸில் இருந்தது. நாங்கள் வாங்கினது சிக்கன் மோமோஸ். அதில் நிறைய ஸ்டிக்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்புறமா வந்து சாஸும் கேட்டிருந்தோம். சாஸ் வந்து ஸ்வீட் சில்லி சாஸும் ஒரு ஸ்பைசி சாஸும் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள். அந்த ஸ்பைசி சாஸ் கொஞ்சம் ஆறி போய் தான் இருந்தது. ஆனால் சாஸ் இல்லாமல் இது சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா மோமோஸ்லாம் கொஞ்சம் சூடாகவே இல்லை, கொஞ்சம் ஆறி போய் கொஞ்சம் வர தான் இருந்துச்சு. பரவாயில்ல, அதையும் டேஸ்ட் பண்ணிட்டோம். அப்படியே அடுத்த கடைக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு என்ன டேஸ்ட் பண்ணலாம், நிறைய ஸ்ப்ரிங் ரோல்ஸ்லாம் இருந்தது. ஸ்ப்ரிங் ரோல்ஸ், அப்புறமா சாசேஜஸ், இதுக்கெல்லாம் ஒவ்வொருத்துக்கும் டிஃப்ரெண்ட் நேம்ஸ் இருந்தது. பட் எனக்கு தெரிஞ்ச பேரில் சொல்கிறேன். சம்மர் ஆரம்பிச்சிருச்சு இல்லையா, அப்படியே பார்த்தா நல்லா வந்து 2-3 வேன் ஐஸ்கிரீம் வேன் தான் இருந்துச்சு. இது வந்து ரேஸ் கோர்ஸில் நடக்குதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதுதான் ஸ்டேடியம். ஸோ இதுக்கு தாண்டி இந்த ஸ்டாலுக்கு பின்னாடியில் தான் வந்து ரேஸ் நடக்கும். ஹார்ஸ் ரேஸ் தான் நடக்கும். நான் அதுவுமே வந்து நான் ஸ்டேடியம் மேலே போயிட்டு காமிக்கிறேன் எப்படி இருந்துச்சுன்னு. எவ்வளோ பெரிய ரேஸ் கோர்ஸ்னு தெரியும். நிறைய சீ ஃபுட்ஸ்லாம் இருந்துச்சு. பார்த்திங்கன்னா வந்து ப்ரான்ஸ், அப்புறமா ஸ்குவிட்டு, அப்புறமா வந்து நண்டுனா இருந்தது நல்லா. மோஸ்ட்லி எல்லா மீலுமே வந்து 10 pounds. நெக்ஸ்ட் அப்படியே பார்த்தோன்னா வந்து நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், இது மிக்ஸ்டு ஃப்ரைட் ரைஸ். அதாவது எல்லா மீட்டுமே டிஃப்ரெண்ட் மீட்ஸ், சிக்கன், மட்டன், அப்புறமா ப்ரான்ஸ் எல்லாம் சேர்ந்து மிக்ஸ்டு ஃப்ரைட் ரைஸும் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு மோஸ்ட்லி அதே மாதிரி தான். தாய் ஃபுட்னாவே நமக்கு தெரிஞ்சது வந்து, எனக்கு மோஸ்ட்லி தெரிஞ்சது வந்து ரெட் தாய், க்ரீன் தாய், அவ்வளோதான். டைம் ஆக ஆக க்ரௌட் வந்துகிட்டே இருந்தது. இங்கே ரொம்ப டிசிப்ளின்டாக ஒவ்வொரு ஸ்டால்லையுமே வந்து க்யூ நின்று ஒவ்வொருத்தவங்க பொறுமையாக தான் வாங்கிட்டு இருந்தாங்க. யாருமே வந்து ஹரி பண்ணாமல் இருந்தாங்க. ரொம்ப டிசிப்ளின்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க இந்த ரூல்ஸில். நிறைய வெரைட்டி இருந்தாவே நம்மளுக்கு கன்ஃபியூஷன் வரும். என்ன வாங்குறதுனே தெரியல எங்களுக்கு. சரி நான் என்ன கடைசியில் முடிவு பண்ணோம், ஃபஸ்ட்டு எல்லா கடைக்கும் போயிட்டு வருவோம், அப்புறமா நம்ம சூஸ் பண்ணுவோம் எது வாங்கலான்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட்டு போக ஆரம்பிச்சிட்டோம். ஒவ்வொரு கடையிலையாக போயிட்டு என்னென்ன இருக்குதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அங்கே பார்த்தோன்னா தாய்லாண்டோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸஸ் தான் நிறைய வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு ட்ரெஸ்னால். நானும் சில ஐட்டம் ட்ரையல் பண்ணி அதெல்லாம் பார்த்தேன். நான் அந்த சின்ன சின்ன கொடைனா இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருந்தது. அதோட ப்ரைஸ் வந்து ஒன்று வந்து 5 poundsன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு மினியேச்சர் சைஸ் கொடை இருக்குது. இது வந்து ஷோகேஸ்க்கு தான் நினைக்கிறேன். எனக்கு பெருசாக தெரியல என்னன்னு. யாருக்காச்சும் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே பார்த்தோன்னா அங்கே கொடை, அப்புறமா ஹேட்டு, இல்லை சம்மர் ஐட்டம்ஸ் எல்லாம் நிறையா இருந்தது. அந்த ஒரு ஆக்சசரிஸ் தான் அப்படி நிறையா வச்சுருந்தாங்க. நிறையா வந்து எல்லாம் கோல்டன் கலரில் இருந்தது, நல்லா இருந்தது. ப்ரைஸ்னால் வந்து 5 pounds, 10 pounds இருந்துச்சாங்க. சுற்றி முற்றி பார்த்தா ஊரில் இருக்க எல்லாருமே காலி பண்ணி ஃபெஸ்டிவலுக்கு தான் வந்துட்டாங்க. இந்த மாதிரி அவ்வளோ க்ரௌடுங்க. எல்லாருமே வந்து அழகாக வந்து பிக்னிக் சேர்ஸ்னால் கொண்டு வந்துட்டாங்க. கேம்பிங் சேர் கொண்டு வந்துட்டு நிறைய பேர் இங்கேயே பிக்னிக் பண்ணாங்க. மேட்னா கொண்டு வந்துட்டு ஃபுட் எல்லாத்தையும் கடையில் வாங்கிட்டு உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே நாங்கள் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸை கண்டினியூ பண்ணோம். பர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த பர்ஃபார்மன்ஸை பாருங்கள். இதில் ஒரு கொஷின் நான் கேட்குறேன் உங்களுக்கு. கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஆமாங்க, இந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது வந்து எல்லாருமே வந்து மெயில். எப்படி பர்ஃபார்ம் அழகாக பண்ணுறாங்க பாருங்களேன். ஏன்னால் நம்பவே முடியல. என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி தான் எனக்கே தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் உள்ளே போக ஆரம்பிச்சோம். நிறைய வந்து இங்கே உடன் ஐட்டம்ஸ் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. அப்படியே பார்த்தோன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் எங்கள் சர்ப்ரைஸ் தாங்க. சின்ன வயசுலேயே பார்த்தது நிறைய ஒயர் கூடனா வச்சுருந்தாங்க.
குட்டி குட்டி டெக்கர் உட்டன் ஐட்டம்லாம் இருந்தது. இந்த யானை ரொம்ப சூப்பராக இருந்தது. ப்ரைஸ் ரொம்ப காஸ்ட்லினா இல்லை. இது வந்து 20 பவுண்ட்ஸ். 20 பவுண்ட்ஸ்னால் அப்ராக்சிமேட்டாக சொல்லணும்னா இந்தியன் மணிக்கு 2000 ருபீஸ். இது வந்து எப்படின்னு தெரியல, பட் இந்த ஊருக்கு 20 பவுண்ட்ஸ் எனக்கு ரீசனபிளாக தான் பட்டுச்சு. அப்படியே பார்த்தோன்னா அடுத்தது வந்து பிக் சைஸ்லேருந்து குழைவுகள் இருந்தது. இது எதுக்குன்னா, அங்கே நான் பார்த்தோன்னா அந்த ஸ்டால்ஸில் வந்து சேலட் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த தக்காளி, வெங்காயம், ஸ்குவிட்டு அதெல்லாம் போட்டு இடித்து எங்களுக்கு பவுலில் கொடுத்தாங்க. மேபி அதுக்கு தான் இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. யாருக்காச்சும் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறமா நிறைய ஃப்ரேம்ஸு, குட்டி குட்டி அதெல்லாம் ஐட்டம்லாம் இருந்தது. நல்லா இருந்துச்சு இதெல்லாமே. கொஞ்சம் வெசல்ஸ் அது எல்லாமே நிறைய வச்சுருந்தாங்க. தாய் ஃபெஸ்டிவலுக்கு வந்துட்டு தாய் மசாஜ் இல்லாமல் எப்படி பாருங்கள், 30 மினிட்ஸ்க்கு 30 பவுண்ட்ஸ், 60 மினிட்ஸ்க்கு 60 பவுண்ட்ஸ் அது மாதிரி வச்சுருந்தாங்க. நிறைய பேர் மசாஜ்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படியே. அதுவுமே நல்லா இருந்தது பார்க்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய கலரிங்ஸ், அதெல்லாம் ஃபேஸ் கலரிங் அதெல்லாம் பண்ணுவாங்களே, அதெல்லாம் இருந்தது. ஸ்டால்ஸ் போட்டிருந்தாங்க. இந்த வியூ வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த ஸ்டேடியம் மாதிரி இருந்துச்சுன்னு. அந்த ஸ்டேடியம் மேலே இருந்து அங்கே பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து ஃபுல்லாக ட்ராக் போல் இருக்குது. இந்த ரேஸ் கோர்ஸ்க்கு, ஹார்ஸ் ரேஸோட ட்ராக்கு எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களேன். நல்லா அந்த அடுத்தது கஷ்டப்பட்டு 3 பேர் நிற்க வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட்டு ஒரு ட்ரெண்டிங்கான ரீல்ஸ் எடுக்க ட்ரை பண்ணோம். ஆனால் அவ்வளோவா சரியாக வரல. எங்கள் மூஞ்சே தெரியல வெளியில். என்னென்னு கண்டுபிடிச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே எங்கள் ரிட்டர்ன் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு நான் போகலை. இன்றைக்கி ஃபுல் டே வெளில தான் சுற்றிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட்டு எங்கே போகிறோன்னு பார்க்கணுன்னா மறக்காமல் வீடியோவை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். ஆமாங்க, அடுத்தது மூவி தான் போகிறோம். என்ன மூவி தெரியுமா? கல்கி மூவி. ஒரு குவிக்கான ஒரு டின்னர் முடிச்சுட்டு போவோம். ஏன்னா மத்தியானம் நாங்கள் 12 o'clock சாப்பிட்டதா, சரி ஒரு குவிக்காக சாப்பிட்ருவோம், இல்லைன்னா தியேட்டரில் போனால் பசிக்குன்னு லைட்டாக ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தோம். ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் தான். குவிக்காக டின்னர் முடிச்சுட்டு அப்படியே போயிட்டோம். நாங்கள் வந்து எங்கள் ஷோ வந்து 7 o'clock. நாங்களே ஹரிபரியாக ஓடியாந்தோம். 7:15 ஆகிடுச்சு. மூவி ரொம்ப ஆசமாக இருந்துச்சு. நாங்கள் யூகேயில் இருக்க கோவன்ட்ரி ஓடியான் தியேட்டருக்கு தான் வந்திருந்தோம். வீட்டுக்கு வரத்துக்கு ஒரு 11 o'clock 11:15 கிட்ட ஆகிடுச்சு. இப்படி தான் நாங்கள் லாஸ்ட் வீக் சண்டே ஸ்பெண்ட் பண்ணோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.